இன்றைக்கி வந்து சாட்டர்டே மார்னிங் டிஃபனும் இது தான், லஞ்சும் இது தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா கீரை சாம்பார் அண்ட் சாப்பாட்டுக்கு ஒலை வச்சாச்சு, ஒலை கொதிக்குது. ஸோ ரசம் மோர் இதெல்லாம் தான். ஸோ இது கீரை சாம்பார் எப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் வந்து சைடில் இப்படி தான் செய்வாங்க. என்னென்ன இதில் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா கீரை, மணத்தக்காளி கீரை, கொஞ்சம் பருப்பு, உப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா ஒரு 4, காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு வரமிளகா ஒரு 3 போட்டுட்டு புளியும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ புளி நம்ம போடும்போது தான் கீரையோட சத்து போகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக நான் இதை ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு 3-4 விசில் விட்டு இறக்கிட்டு கொஞ்சம் ஒரு சொம்பு தண்ணியும் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் இது நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு 4-5 விசில் விட்டு இறக்கிட்டு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கடைஞ்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இதை கீரை சாம்பார்னு இந்த சைடு சொல்லுவாங்க, பட் காஞ்சிபுரம் சைடில் இது கீரை சாம்பார், ஈரோடு சைடில் இது கீரை கடையில். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இதை கீரை கடைஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். கீரை கடையை போகிறோம் இல்லைங்களா, மணத்தக்காளி கீரை. ஸோ அதுக்கு தாளிப்புக்கு வந்துட்டு பூண்டு ஒரு கைப்பிடி அளவு போட்டு இடிச்சுக்கோங்க. இடிச்சுட்டு அதுக்கப்புறம் தாளிச்சிட்டு கீரையை கடைஞ்சிட்டு அதில் ஊற்றுனீங்கன்னா செம வாசமாக இருக்கும். ஊற்றிட்டு கடைங்க, வாசமாக இருக்கும், வீடே மணமணன்னு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு இது தான். வெயிட் பண்ணுங்கள், காட்டுறேன். இடிச்சாச்சு, அடுத்து தாளிக்க போகிறோம். அடுத்து அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு பற்ற வச்சுட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்ற போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. கொஞ்சம் சீரகமும் பொரிஞ்சிச்சு. நம்ம இடித்து வச்ச பூண்டு இதையுமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பூண்டோட வாசம் சூப்பராக வந்திருக்கும். அடுத்து கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த வாசம் ஃபுல்லாக இதானதும் ஆஃப் பண்ணிடுவோம் அடுப்பை. அடுத்து குக்கரில் கீரை வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கும். இதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணியை எடுத்துட்டு கொஞ்சம் கடையணும். பாருங்கள், தண்ணி இருத்தாச்சு. இதிலேருந்து தண்ணியை எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் தாளித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, இதை கொட்டிட்டு கடையணும். கொட்டியாச்சு. கொட்டிட்டு இதுக்கப்புறம் கடையிறது நான் வந்து இதே குக்கரில் வச்சுட்டு மத்து வச்சு நான் அந்த மாதிரி கடைஞ்சிருவேன். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி மண் சட்டி இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா காஞ்சிபுரம் சைடில் இப்போ எங்கள் மதுரையிலலாம் பண்ணும்போது அவங்க மண் சட்டியில் வச்சு தான் மத்து வச்சு நல்லா கடைவாங்க. சில பேர் மிக்சிலேயும் வச்சு அடிச்சிடுவாங்க. ஸோ மிக்சியில் அடிக்கிறத விட நம்ம கையில் கடையும் போது செம டேஸ்ட்டாக வந்திருக்கும். நான் கடைஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான், கீரையை நல்லா கடைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்தோம் இல்லைங்களா தண்ணி, இது நம்ம எவ்வளோக்கு தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த மாதிரி இருக்கும். இது சாப்பிட்டு உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உப்பு கம்மியாக இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸ் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இல்லை நான் ஏதாவது பண்ணதெல்லாம் உங்களுக்கு சேஞ்சஸ் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை சேஞ்ச் பண்ணி பண்ணுறேன். தேங்க்யூ.